Hello students, 11th standard public exam க்கு prepare பண்றதுக்காக உங்களுக்கு final revision plan ஒரு வீடியோ கொடுத்திருந்தோம். அந்த வீடியோனுடைய ஷெட்யூல் படி நீங்க இப்போ இன்னைக்கு அதாவது 23ஆம் தேதி இன்னைக்கு 1 மணிக்கு எல்லா 12 சாப்டர்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. 22ஆம் தேதி ஆஃப்டர்நூன் தொடங்கி 23ஆம் தேதி ஃபோர்நூன் முடிய இந்த 4 சாப்டர் அதாவது சாப்டர் 3, 4, 9 and 11 4 சாப்டரும் பார்க்க சொல்லி ஷெட்யூலில் சொல்லியிருந்தோம். இந்த சாப்டர்ஸ் 3 வந்து ட்ரிக்னாமெட்ரி, இது கொஞ்சம் பெரிய சாப்டர் தான், பட் இருந்தாலும் 2 5 மார்க் கொஷின்ஸ் ஷுவராக நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த சாப்டர் பார்க்கும்போது இந்த நேப்பியர் ஃபார்முலா, எரான்ஸ் ஃபார்முலா, இந்த இதுக்கு வந்து அந்த ஃபார்முலாஸ் கொஞ்சம் தரவா அந்த தியரம்ஸ் ரெண்டையும் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போங்க. அடுத்தது இதில் 3 மார்க்கோ அல்லது 2 மார்க்கோ கூட கேட்கலாம். 4th சாப்டர் காம்பினேட்டரிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், இந்த இதில் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில் தொடர்ச்சியாக ஒரு 5 மார்க் கேட்டு வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி சாப்டர் 9 டிஃபரன்ஷியல் கால்குலஸ் லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி, இதுலேயும் வந்து ஒரு 5 மார்க்கு அல்லது 3 மார்க்கு 2 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. சாப்டர் 11 இன்டெக்ரல் கால்குலஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர், இதில் வந்து நமக்கு ஒரு 3 மார்க்கும் ஒரு 5 மார்க்கும் கேட்பாங்க. 3 மார்க் சொல்லும்போது 2 மார்க்குக்கும் பொருந்தும். அதனால் இதில் இந்த 2 மார்க் அல்லது 3 மார்க்னு சொல்லும்போது ஒரு சாப்டர் இருக்கும், ஒரு சாப்டர் இருக்காது. 2 மார்க் கேட்டால் 3 மார்க் இருக்காது, அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை சிலது ரெண்டுமே கூட இருக்கலாம். ஸோ அது கொஷின் பேப்பர் செட்டிங்கை பொறுத்து இருக்கும். ஓகே, ஆனால் ஒவ்வொரு சாப்டர்லையும் இப்போ இந்த நான் சொன்ன ட்ரிக்னாமெட்ரியில் 2 5 மார்க்கு, 4th யூனிட்டில் வந்து 4th சாப்டரில் ஒரு 5 மார்க்கு, 9th ஒரு 5 மார்க்கு, 11th சாப்டர் 11 வந்து ஒரு 5 மார்க். இப்படி நம்ம பார்க்கும்போது 4 5 மார்க்கு இங்கே நமக்கு வந்துடும். அப்போ 12 சாப்டர்ஸுக்கு 12 5 மார்க் இது வரைக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 12 கொஷின்ஸ் முடிஞ்ச பிறகு டோட்டலாக நமக்கு 14 கொஷின்ஸ் இருக்குது இல்லையா? 14ல் அதில் வந்து எப்படி இருக்கலாம், கிரியேட்டிவ் கேட்கலாம், அல்லது இந்த புக்கில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சாப்டரில் வந்து அடிஷ்னல் கொஷின்ஸாக கேட்பாங்க. ஸோ அதுக்காக அந்த கிரியேட்டிவ் கொஷினையும் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை விட்டுறாதீங்க, புக்கில் இருக்க கொஷின் தரவாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 4 சாப்டருக்கான அப்ஜெக்டிவ் டைப்பு இங்கே 60 கொஷின்ஸ் கொடுத்துருக்குறோம். இந்த அப்ஜெக்டிவ் டைப்பில் நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கினீங்கன்னா அது வந்து உங்களுடைய டோட்டலை இம்ப்ரூவ் பண்ணும். அதனால் இந்த அப்ஜெக்டிவ் டைப்புக்கான ஆன்சர்ஸை நீங்கள் லிங்க் கொடுத்துருக்கேன், இதை டவுன்லோட் பண்ணி இந்த டவுன்லோட் பண்ணுற காப்பியை பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம் சரி, அல்லது அப்படியே டவுன்லோட் காப்பி வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு இந்த ஆன்சர்ஸை புக்கோடு வச்சு ஒரு மாதிரி நீங்களே வெரிஃபை பண்ணுங்கள். ஏன்னா செல்ஃப் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணும்போது நீங்கள் இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கூட அந்த மிஸ்டேக்கை நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு இதாக இருக்கும். என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்றது இங்கேயே கரெக்ட் பண்ணிக்கலாம். அது அதே மாதிரி மிஸ்டேக் பண்ணும்போது அது ஞாபகம் இருக்கும். இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸாம்பிள் அந்த கொஸ்டின் வந்தால் கூட இந்த இடத்துல இந்த கொஸ்டினில் தப்பு பண்ணுவோம், அதை நம்ம கரெக்ட் பண்ணணுமேன்ற ஞாபகம் வந்துடும். கட்டாயம் நீங்கள் நல்லா ஆன்சர் பண்ண முடியும். அதனால் இது வரைக்கும் சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி இன்றைக்கி நீங்கள் எல்லாம் உங்கள் 12 சாப்டர்ஸுடைய ப்ரிப்ரேஷனையும் முடிச்சிட்டிங்க. அடுத்து இன்றைக்கி மதியம் வால்யூம் 1 வால்யூம் 2 ரிவைஸ் பண்ண சொல்லியிருக்கோம். 24/3/2025 நாளைக்கு மார்னிங் 5 o'clockலேருந்து 8 o'clock வரைக்கும் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் எல்லாம் தரவாக பாருங்கள். கிரியேட்டிவ் கொஷின்ஸ், அதாவது அப்ஜெக்டிவ் டைப்பில் கிரியேட்டிவ் கொஷின்ஸ் லிஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா அதையும் ஒரு டைம் பாருங்கள். கான்செப்ட்ஸ் பாருங்கள், டெஃபினேஷன் பாருங்கள், அடுத்தது ஃபார்முலாஸ், இது எல்லாத்தையும் ஒரு முறை அப்படியே ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டு எதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அதை வந்து ஒரு 1 hourல திரும்ப ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கட்டாயம் கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்த கொஷின்ஸை விட வேறு எதுவும் புதுசாக வந்துட போகிறதில்ல. ஏற்கனவே நம்ம கொடுத்த 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அந்த கொஷின்ஸோட லிஸ்ட்டு படி நீங்கள் ஒவ்வொரு சாப்டர்ஸ் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டெஃபினட்டாக நல்ல ஒரு மார்க்கோடு நீங்கள் வெளியே வருவீங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நல்ல மார்க்கோடு வெளியே வந்து நல்ல உங்களுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தி இந்த வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. தேங்க்யூ.